வேலூர் டிராக்டர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மகேந்திரா யுவோடெக் ப்ளஸ் 585DI 2025 மாடல் இந்த வண்டியோட ரிவ்யூ அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டி கலர் பற்றி பார்த்துடலாம். வண்டி ஆக்சுவலாக மகேந்திரா பார்த்திங்கன்னா ஒரு லைட் ரெட்டில் தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது இந்த ஸ்பெஷல் எடிஷன்னு சொல்லிவிட்டு செரி ரெட் கலரில் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினு கியர் பாக்ஸ்லாம் பிளாக் கலர்லேயும், ரிம் வீல் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர்லேயும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வாய்ஸ் நம்மளுக்கு பத்தலை, மைக் இல்லாமல் எடுத்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நான் இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 4 சிலிண்டர் 2980 சிசி கொண்ட இன்ஜினுங்க. ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 2100 ஆர்பிஎம். ஹெச்பி பார்த்திங்கன்னா 50 ஹெச்பி, பியூர் 50 ஹெச்பி வண்டிங்க. மகேந்திராவில் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பிக்கப் கொடுக்கும், நல்ல மைலேஜோட. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியோடவும் நல்ல பவரோடவும் மைலேஜோடவும் 3 விஷயமும் சேர்ந்து மகேந்திராவில் எப்போவுமே கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம பம்ப்பு பார்த்திங்கன்னா போட்ஸோட இன்லைன் பம்ப் கொடுத்துருக்காங்க, 4 சிலிண்டர் பம்ப்பு. கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வாட்டர் கூல்டு சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் பார்த்திங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜின் சேம் இன்ஜின் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 575லேயும் வரும். அதுவும் 2980 சிசி தான். ஆனால் ஆர்பிஎம் ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 575ல் 2000 ஆர்பிஎம் வரும், 585ல் 2100 ஆர்பிஎம் வரும். ஃபில்டர் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 2 ஸ்டேஜ் ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வரும். இந்த ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வரதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பேலர் யூஸ் பண்ணுவீங்க. பேலர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டரில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆயில் கெட்டு போச்சுன்னா அந்த தூசுலாம் டேரெக்டாக இன்ஜினுக்கு போகும். ஆனால் ட்ரை டைப் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. அடுத்து டயர் சைஸ் ஃப்ரண்ட் ஆக்சில் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு பெவல் ஜாயிண்ட் ஆக்சில்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதிகமாக இப்போது நான் சில நண்பர்கள் அதிகமாக சேடை ஓட்டுவேன் அப்படின்னா தாராளமாக இந்த ஆக்சில் எடுக்கலாம். ஃபுல்லி சீல்டு ஆக்சில், உள்ள சேறு போகும் அந்த மாதிரி ஒரு டென்ஷன்லாம் நமக்கு கிடையாது. சீலோட லைஃபும் பார்த்திங்கன்னா நல்லா வரும். அடுத்து ஃப்ரண்ட்டு டயர் பார்த்திங்கன்னா 9.5க்கு 20 சைஸில் கொடுக்குறாங்க. பெரிய சைஸ் டயர் தான் இந்த செக்மெண்ட்லேயே. நெக்ஸ்ட்டு கியர் பாக்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்க்கலாம். ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா 2000 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டி வரும். இப்போது இந்த 2025 மாடலில் உங்களுக்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, சைடில் செயின் தான் வரும். இதுக்கு முன்னாடி வந்த வண்டியில் இப்போ பார்த்திங்கன்னா பார் டைப் கொடுத்துட்டாங்க. அட்ஜஸ்டபிள் டைப் பார் டைப் கொடுக்குறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ரொட்டேவேட்ரு அப்புறம் பேலர் இந்த மாதிரி ஹெவி இம்ப்ளிமெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார் டைப் கொடுத்ததுனால நல்லாயிருக்கும். அடுத்து பிடிஓ பார்த்திங்கன்னா 540 நார்மல், 540 எக்கானாமி. இந்த பின்னாடி தள்ளனா எக்கனாமி, ஃப்ரண்ட்டில் தள்ளி விட்டோன்னா நார்மல் பிடிஓ. எக்கனாமி பிடிஓ வரதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா பேலர் ஓட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா பெரிய ரேடியேட்ரு. இதனால் பார்த்திங்கன்னா லாங் டைம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் கூட உங்களுக்கு இன்ஜின் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. பெரிய ரேடியேட்ரு, பெரிய ஃபேன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரிசர்வாயரோடு வந்துடும் உங்களுக்கு. டீசல் ஃபில்டர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்தா ஃபில்டரு, பேப்பர் ஃபில்டர்னு தனித்தனியாக 2 ஃபில்டர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ ஒரே ஃபில்டராக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 400 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 250 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணோம். இப்போது 400 மணி நேரம் கொடுக்குறாங்க. வாட்டர் செப்பரேட்டரும் கொடுத்துட்றாங்க. வாட்டர் செப்பரேட்டர் என்னன்னா டீசலில் இருக்க வாட்டரை தனியாக பிரிச்சிடும். இதனால் பார்த்திங்கன்னா இன்ஜின் லைஃபும் உங்களுக்கு பெட்டராக வரும். அடுத்து வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் வாரண்ட்டி சொல்கிறாங்க கம்பெனி சைட்லேருந்து.
6 இயர்ஸ் வாரண்ட்டி எதுக்கு கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினு கியர் க்ரௌனுக்கு எல்லாம் கவர் ஆகும். 6 விஷயத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸு சர்வீஸ்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது. எந்த ஊராக இருந்தாலும் சரி உடனே கிடச்சிரும். உங்களுக்கு ஸ்பேராக இருந்தாலும் சரி, மெக்கானிக்காக இருந்தாலும் சரி. சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கிடைக்க மாட்டாங்க. மகேந்திரா வந்து எல்லா மெக்கானிக்குமே ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி மெக்கானிசம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் மகேந்திராவில். அடுத்து வந்து பிடிஓ கிளச்சு. இது வந்து டியூவல் கிளச் வண்டி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச்சு. இப்போ காலில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கிளச் வரும். கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச் எஸ்எல்ஐ பிடிஓன்னு கொடுத்துருப்பாங்க. எஸ்எல்ஐ பிடிஓனா சிங்கிள் லிவர் இண்டிபெண்டன்ட் பிடிஓன்னு அர்த்தம். பேலர் ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிளச்சும் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாகவே இருக்குது. அடுத்து நம்ம பிடிஓ பற்றி பார்க்க போகிறோம். மகேந்திராவில் எம்எஸ் பிடிஓன்னு கொடுத்துருப்பாங்க. எம்எஸ் பிடிஓனா பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பீட் பிடிஓ. இப்போ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்பீட் பிடிஓவும் ரன் ஆகும், மல்டி ஸ்பீட் பிடிஓவும் ரன் ஆகும். இப்போ எஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து சிங்கிள் ஸ்பீட் பிடிஓ. நார்மலாக நீங்கள் எந்த கியரில் ஆப்ரேட் பண்ணாலும் 540 RPMல தான் சுற்றும். அடுத்து பார்த்திங்கன்னா எம்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பீட் பிடிஓ. இப்போது இந்த கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 12 ஸ்பீட் கியர் இருக்கும். அந்த ஒரு கியருக்கும் ஏற்ற மாதிரி ஸ்பீடில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிஓ வந்து சுற்றும். ரிவர்ஸ் பிடிஓ வேணும், நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸில் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் I1 ஓட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்பீடில், I செகண்ட் கியரில் ஓட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்பீடில் சுற்றும், I3 ஓட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்பீடில் சுற்றும். மெயினாக சேடை ஓட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மல்டி ஸ்பீட் பிடிஓ வந்து பார்த்திங்கன்னா 2வது சால் ஓட்டும்போது உங்களுக்கு ஸ்பீடாக வேணும் அப்படின்னா I1 போட்டோ இல்லை மீடியம் 3 போட்டோ உங்களுக்கு அது இன்னும் பிடிஓ வந்து இன்னும் வேகமாக ரன் ஆகும். அடுத்து கியர் பாக்ஸ் பார்க்கலாம். ஐலோ மீடியம் கியர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 12 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் ஆப்ஷன் வரும். ஐலோ மீடியம். இதனால் பார்த்திங்கன்னா ஐலோ மீடியம் என்ன பெனிஃபிட்னா, இப்போ பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய, இப்போது டெக்னாலஜி வளர இம்ப்ளிமெண்ட்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிடுது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐலோ மீடியம் கியர் பாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொசிஷன் லிவரு, டிராஃப்ட் லிவரு. மகேந்திரா ஹைட்ராலிக்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை, சூப்பராக சென்ஸ் ஆகும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவரு. முன்னாடி தள்ளனா ஆன், பின்னாடி தள்ளனா ஆஃபு. 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவர் இருக்குது. அடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்க்கலாம். ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா ஹை சென்சிங், லோ சென்சிங் 2 ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. யுவோடெக் ப்ளஸில் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் இன்னும் பர்ஃபெக்டாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷனல் வால்வு, டிப்பர் தூக்குற வால்வு. இப்போது டபுள் வால்வ் வேணும்னாலும் நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இது எக்ஸாம்பிள் எம்பி ப்ளோ ஓட்டுறவங்களுக்குலாம் டபுள் வால் எதிர்பார்ப்பாங்க. அது வேணும்னாலும் நம்ம செப்பரேட்டாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஊக் பெட் வந்து மகேந்திராவில் கம்பெனி சைட்லேயே கொடுத்துட்றாங்க. ரைட் சைடு வியூவில் பார்க்கலாம். பேட்ரி பாக்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. சைலன்சர்லாம் சேஃப்டி கார்டோடு நல்லாவே கொடுத்துருக்காங்க. கலர் உண்மையிலே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டி ஒரு கார் மாதிரி இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. செரி ரெட் கலர்லாம் காரில் தான் வரும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சிலு, பெவல் ஜாயிண்ட்டு, ஃபுல்லி சீல்டு பெவல் ஜாயிண்ட் ஆக்சிலு. இதில் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 6.5 to 6.25 லிட்டர் வரைக்கும் பிடிக்கிறதா சொன்னாங்க. இந்த ஆக்சில் பார்த்திங்கன்னா சேத்துக்கு பெஸ்ட்டுங்க. இது அதிகமாக சேடை ஓட்டுறவங்க, தொழில் ஓட்டுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டூல் பாக்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பாருங்கள், 4 வீல் டிரைவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. சில பிராண்ட்லலாம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது. ஆனால் இந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர் கொடுத்து உள்ள சேறு மண்ணெல்லாம் போகுன்ற பயம் இல்லை. நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க மகேந்திராவில். ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டூவல் கிளச்சு, டிஜிசென்ஸ் 4Gன்னு இருக்குது கொடுத்துருக்காங்க. டிஜிசென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வண்டி எவ்வளோ ஹவர் ஓடுது, ஏதாவது சர்வீஸ் வேணும்னாலும் அதை வச்சு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தனியாக நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 9.5 டயர் சைஸு. பேக் பார்த்திங்கன்னா 14.9க்கு 28 டயர் சைஸ் வருது. நல்ல ஒரு ஆப்ஷன். 14 டயர் போட்டிங்கன்னா
நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் வேணாலும் ஈஸியாக ஓட்டிக்கலாம். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாம். ஃபுல்லி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி அனலாக் தான் வரும். நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா பைக்கில் இருக்க மாதிரியே சாவி ஆன் பண்ணோடனே அந்த மீட்ரு நல்லா ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி, நியூட்ரல் சென்சார் வந்திருக்கு, 4 வீல் டிரைவு, பிடிஓ எங்கேஜு, ரைட் லெஃப்ட் இண்டிகேட்ரு, ஆயில் ப்ரெஷரு, ஹேண்ட் பிரேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவர் மீட்டரு, ஆர்பிஎம் மீட்டரு எல்லாமே டிஜிட்டலில் வருது. ஃபியூவலு, டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, இண்டிகேட்டர்ஸ்க்கு, ஹார்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர், ஹேண்ட் ஆக்சிலேட்டர். இது பார்த்தீங்கன்னா கீ போடுறதுக்கு நீட்டாக காரில் வர மாதிரி இருக்குது. இன்ஜின் ஆஃப் பண்ணுற சுவிட்சு, ஹசார்ட் லைட்டு, அப்புறம் 12 வோல்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஃபோனை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இது ஃபோன் அங்கே வச்சுக்கலாம் நம்ம சார்ஜ் பண்ணும்போது. ஃப்ரண்ட்டில் பிளாட்ஃபார்ம் ஆளுங்க எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக நல்ல ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். நல்லா எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். பிரேக்லாம் ஃபுல்லி இம்மர்ஸ்டு ஆயில் இம்மர்ஸ்டு பிரேக்கு தான். கிளச்சு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனுக்கு தனி கிளச்சு, பிடிஓவுக்கு கையில் வந்துடும் உங்களுக்கு கிளச்சு. ஃப்ரண்ட்டு வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்ததுனால ஃப்ரண்ட் வியூ நல்லா இருக்குது. பேக் வியூ பாருங்கள், நல்ல ஒரு நீட்டான டிசைனுங்க மகேந்திரா பொறுத்த வரைக்கும். பவர் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் ஓடுறதுக்கு, திருப்புறதுக்கு எல்லாம். சிங்கிள் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் வரும் 4 வீல் டிரைவ் பொறுத்த வரைக்கும். இதில் 2 வீல் டிரைவ் வேணும்னாலும் இருக்குது. இந்த வண்டி வீடியோ எடுக்க நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் இருக்க அம்மன் மகேந்திரா. வந்தவாசி டு சேட்பட் ரோட்டில் இருக்குது, வந்தவாசியில் இருக்குது, கம்பன் நகர் பக்கத்துலேயே இருக்குது. வண்டியை வந்து இப்போது ஓட்டி பார்க்குறோம். ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க வண்டி. வேலட் ட்ராக்கர்ஸ் வருது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி தேவைப்பட்டாலோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூங்க.